السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم القصاص في القتلى، الحر بالحر والأبد بالأبد والأنثى بالأنثى، فمن أوفي له من أخيه شيء فاتباع بالمعروف وأداء إليه بإحسان. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات، إلى آخر الحديث، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني، ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، يا أول الأولين ويا آخر الآخرين، يا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் அடிச்சுவற்றை சற்றும் அடிபெறலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவருக்கும் இஸ்லாம், ஈமான் என்ற மிகப்பெரிய பாக்கியத்தை, அருட்கொடையை தந்திருக்கின்றான். இஸ்லாத்தின் சட்ட விதிகள் ஒவ்வொன்றும் இந்த உலகத்திலும் சரி, நாளை மறு உலகத்திலும் வெற்றியடையக்கூடிய மிக பிரதானமான வழிகளை நமக்கு தந்திருக்கிறது. அந்த வகையில மிகப்பெரிய பாக்கியசாலிகள் நாம், அல்ஹம்துலில்லாஹ். ஷரியத்துடைய சட்டம், குறிப்பாக இஸ்லாமிய குற்றவியல் சட்டம், ஒவ்வொரு குற்றத்திற்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு. இந்த உலகத்தில் சில பிரச்சனைகளுக்கு தீர்வே காண முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கியாமத்து நாள் வரையிலும் தீர்வு சொல்லக்கூடிய ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். தற்போது நாடு முழுவதும் பேசக்கூடிய ஒரு விஷயம், மரண தண்டனையை பற்றி விவாதம் நடந்து வருகிறது. இஸ்லாம் சில குற்றங்களுக்கு மரண தண்டனையை விதித்திருக்கிறது. இஸ்லாம் மரண தண்டனையை ஆதரிக்கிறது. ஆனால் அதற்கான நிபந்தனையை கடுமையாக்கி வைத்திருக்கிறது. இஸ்லாம் மரண தண்டனையை ஆதரிக்கிறது, அதே நேரத்தில் அதனுடைய நிபந்தனைகளை கடுமையாக்கி வைத்திருக்கிறது. பொதுவாகவே இஸ்லாம் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவதில் ஒரு திட்டவட்டமான போக்கை கையாளுகிறது. குழப்பமான ஒரு தடுமாற்றமான போக்கு என்பது இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. தண்டனை வழங்குவதில் இஸ்லாத்தின் கோட்பாடுகள் மிக ஆழமானது, மிக நுட்பமானது. எந்த இடத்திலும்
சிறு தடங்கள் சிறு கோளாறுகள் கூட வராத அளவுக்கு ரொம்ப சிறப்பான சரியான மதிநுட்பமான சட்டத்தை இஸ்லாம் நமக்கு ஷரியத் வழங்கி இருக்கிறது. இஸ்லாமிய குற்றவியல் சட்டத்தின் சில சட்டங்களை நாம் பார்ப்போமேயானால், எந்த இடத்தில் சட்டம் சொல்லப்பட்டிருக்குமோ அந்த சட்டத்தை தொடர்ந்து அதற்குரிய நன்மையும் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு வசனம், அந்த வசனத்தில் தண்டனையும் சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்குரிய நிபந்தனைகளும் விதிகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக, இஸ்லாமிய மார்க்கத்தில் திருடினால் கையை வெட்ட வேண்டும். திருட்டுக்கு தண்டனை என்ன? கையை வெட்டுவது. திருட்டுனா சின்ன பொருளை திருடுனா கிடையாது, ஒரு அளவு இருக்குது. 10 ரூபா திருடிட்டாரு, 5 ரூபா திருடிட்டாரு, ஒரு சாக்லேட்டை எடுத்துட்டு போயிட்டாரு, இதுக்கெல்லாம் கையை வெட்ட முடியாது. ஒரு அளவுகோல் இருக்கிறது, இத்தனை திர்கம், இவ்வளவு அளவுகோல் என்று மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. திருடினால் கையை வெட்ட வேண்டும் என்பது பார்ப்பதற்கு மிக ஒரு கொடூரமான சட்டத்தை போன்று தெரியலாம். வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தவு ஐதியஹுமா. திருடக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க 2 பேருடைய கையை வெட்டணும். இதான் தண்டனை. அதோடு சேர்த்து நிபந்தனைகள் இருக்கிறது. ஏன் உங்களுக்கு வெட்டப்படுது? ஜஸாம் பிமா கசப, அவங்க என்ன சம்பாதித்தாங்களோ என்ன செஞ்சாங்களோ அதன் காரணமாகத்தான் அதற்குரிய தண்டனை. நக்காலம் மினல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்த தண்டனையாக இருக்கிறது. சாதாரணமாக நம்ம நினைக்கலாம், என்ன திருடுறதுக்கு போய் கையை வெட்டுறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சில தகவல்கள் இப்படி கிடைக்கிறது. ஒருத்தருடைய பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சு, ஒரு திருடன் எடுத்துக்கொண்டான். அதனால் அவன் போக வேண்டிய வெளிநாடுகளுக்கு போக முடியாமல் அந்த குடும்பமே தற்கொலை செய்து கொண்டது. எவ்வளவு பெரிய இழப்பு! ஒரு வீட்டிலே பெண்ணிற்கு நகை வாங்கி வைத்திருந்தார்கள். நாளை மறுநாள் திருமணம், அதற்குரிய நகைகள் இருந்தது. அந்த நகைகள் அப்படியே திருடன் திருடி கொண்டு சென்று விட்டான். இந்த திருட்டினால் விளையக்கூடிய விளைவு எவ்வளவு பெரியது! அதனால்தான் மார்க்கம் என்ன சொல்லித் தருகிறது? குற்றம் மறுபடியும் தொடரக்கூடாது. அதனால்தான் குர்ஆன் சொல்லுகிறது, திருடினால் கையை வெட்ட வேண்டும். இதுதான் அதற்கு தீர்வாக முடியும். எத்தனையோ நீங்க சம்பவங்களை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இலகுவான தண்டனை என்பது குற்றத்தை அதிகப்படுத்துமே தவிர ஒரு கட்டுக்குள் வைக்க முடியாது. இன்னைக்கு எத்தனையோ குற்றம் செய்தவர்கள் தான் பெரிய தலைவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். சில நேரத்தில் கடுமையான தண்டனை தான் ஒரு மனுஷனை திருத்துகிறது. 4 முறை திருடியவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்களாம். அந்த ஜெயிலில் போய் அவன் அங்கே இருக்கக்கூடிய துப்பாக்கியை திருடினான் என்று சொல்லுவார்கள். கடைசியில் அந்த நீதிபதி என்ன செஞ்சாராம்? பேசாம நீ சட்டசபைக்கு போயிருப்பா அப்படின்ட்டான். திருடனை பொறுத்தவரையும் அவன் திருந்த வேண்டும் என்று சொன்னால் கடுமையான தண்டனை வேண்டும். அந்த தண்டனையை தான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆக குற்றங்களுக்கு தகுந்த தண்டனை வேண்டும். அது மட்டுமல்ல, அதற்கு எந்த விதமான ஈவு இரக்கமும் காட்டக்கூடாது. இஸ்லாம் ரொம்ப இரக்கமான ஒரு மார்க்கம், எளிமையான மார்க்கம். அல்லாஹ் மன்னிப்பாளன், அதே நேரத்தில் நீதியாளன். அவன் நீதி என்று வந்துவிட்டால் கருணைக்கு இங்கே வேலை கிடையாது, இரக்கத்திற்கு வேலை கிடையாது. ஏன் இவனை இப்படி செய்ய வேண்டும், தண்டனை கொடுக்க வேண்டும்? ஐயோ பாவம், மனிதாபிமானம் இல்லாமல் நடந்து கொள்ளப்படுகிறது. ஒரே ஒரு மனிதன் அக்கிரமக்காரனாக இருக்கும் பட்சத்தில் அவனுடைய அக்கிரமமும் அட்டுழியமும் முழு சமுதாயத்தையும் பாதிக்கிறது. நாம் இப்படி யோசிக்க வேண்டும். இவனுக்கு தண்டனை கொடுப்பதினால் சமுதாய மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். இவனுக்கு இந்த தண்டனையை நிறைவேற்றுவதனால் மற்ற மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்றுதான் இந்த தண்டனையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படித்தான் இஸ்லாமிய சட்டத்தை நாம் பார்க்கும் பொழுது
ரொம்ப மதிநுட்பமாக அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான். மரண தண்டனை அடுத்ததாக இன்னைக்கு நம் நாடு இது போன்ற சில நாடுகளை தவிர்த்து மற்ற நாடுகளில் மரண தண்டனை இருக்கிறது. மரண தண்டனை என்று வரும் பொழுது அதை நிறைவேற்றுவதற்கும் சரி, அதை நிறைவேற்ற முற்பட்டாலும் சரி, மிகப்பெரிய எதிர்ப்புகளும், ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய மனித உரிமைகள், மிகவும் அது தவறான ஒரு செயல். மரண தண்டனை கொடுக்கக்கூடாது, எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிருந்தாலும் மரண தண்டனை கொடுக்கக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். குற்றவாளிகள் கடுமையான முறையில் தண்டிக்கப்படும் போதுதான் சமுதாயம் பாதுகாப்பு பெறும். இஸ்லாமிய சட்டத்தில் சில குற்றங்களுக்கு மரண தண்டனை என்று நமக்கு சரியத் சொல்லுகிறது. உதாரணமாக கொலையை நாம் எடுத்துக்கொள்வோமே, ஆனால் கொலை இருக்குது, இந்த கொலை செஞ்சோம் அப்படின்னா அதற்கு பகரம் கிசாஸ், பழிக்கு பழி வாங்கணும். குர்ஆன்ல அல்லாஹ் வசனத்தில் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுல் கிசாஸு ஃபில் கத்லா அல் ஹுர்ரு பில் ஹுர்ரி வல் லப்து பில் லப்தி வல் உன்ஸா பில் உன்ஸா ஃபமன் உஃபிய லஹு மின் அஹீஹி ஷையுன். சுதந்திரமானவனாக இருந்தால் சுதந்திரமானவன், அடிமையாக இருந்தால் அடிமை, பெண்ணாக இருந்தால் பெண்ணு, யார் யாரை கொலை பண்றாங்களோ அதுக்கு பகரமாக பழிக்கு பழி வாங்கணும் என்று வசனம் சொல்லி காட்டுகிறது. அதே நேரத்தில் கொலை செய்யப்பட்டவனுடைய வாரிசுதாரர்கள் அந்த கொலை செய்தவனை மன்னித்து விடுகிறார்கள். பரவாயில்ல, என்னுடைய தந்தையை கொலை செஞ்சு நான் மன்னிச்சு விட்டுடுறேன் என்று விட்டால் குர்ஆன் வசனம் சொல்கிறது, அதற்கு பகரமாக ஏதோ நஷ்ட ஈடை கொடுத்து கொள்ளலாம். பழிக்கு பழி என்னது கொலைதான். வாரிசுதாரர்கள் விட்டு கொடுத்தால் அதற்கு பகரமாக ஏதோ ஒரு நஷ்ட ஈடை கொடுத்து கொள்ளலாம் என்று நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. அதனால்தான் அந்த நஷ்ட ஈடை பெறுவதையும் நஷ்ட ஈடு கேட்பதையும் நம்முடைய மார்க்கம் வாரிசுதாரர்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மற்ற யாருக்கு அதை ஒப்படைக்கல, அந்த இதை பொதுவானதாக அது விடப்படவில்லை. வாரிசுதாரர்கள் என்ன செய்யணும், மன்னிக்கணும். அதே மாதிரி இஸ்லாம் வழங்கக்கூடிய மரண தண்டனைகள்ல இன்னொரு குற்றம் விபச்சாரம். விபச்சாரம் புரிந்தாங்க அப்படின்னா, திருமணத்துக்கு முன்னாடி விபச்சாரம் புரிஞ்சா 100 கசையடி, அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹித் மின்ஹுமா மியத்த ஜல்தா, 100 கசையடி அடிக்கணும். திருமணத்துக்கு பிறகு விபச்சாரம் புரிந்தால் இஸ்லாமிய தண்டனை மரண தண்டனை தான், கல்லால எரிஞ்சு கொன்றணும். பார்ப்பதற்கு கொடூரமாக இருக்கிறது. இந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டால் நிச்சயமாக சமுதாயத்தினுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய அளவிலே கிடைக்கும். அதே போன்று பலாத்காரம், பாலியல், கற்பழிப்பு, இதற்கும் சரியத்து சொல்லக்கூடிய தீர்வு மரண தண்டனை. சூரத்துல் மாயிதால வரக்கூடிய ஒரு வசனத்தை வைத்து முஃபக்கிஹீன்கள், உலமாக்கள் ஆய்வு செய்து இந்த பலாத்காரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன? மரண தண்டனை. இந்த மரண தண்டனையை நம்ம சொல்லும்போது இஸ்லாம் சொல்லுகிறது என்ற ரீதியிலே பார்க்கப்படும் பொழுது அது மிக பெரியதாக கொடூரமாக தெரிகிறது. ஒரு முஸ்லிம் எழுத்தாளர் ஒரு தடவை பேச்சு வாக்கில் சொல்றார், இந்த கல்லால் எரிஞ்சு கொள்றது இருக்குது விபச்சாரத்துக்கு, அந்த தண்டனை ரொம்ப கொடூரமா இருக்குது, காட்டு மிராண்டித்தனமாக இருக்கிறது என்கிறார். கொஞ்ச காலத்துக்கு பிறகு அதே எழுத்தாளர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? ஒரு நேரத்தில் அவரிடத்தில் கேட்கப்பட்டது, 4 பேர் செஞ்சு ஒரு பெண்ணை கற்பழித்திருக்கிறார்கள், தவறான முறையில் நடந்திருக்கிறார்கள், அந்த பெண்ணை கொலை செய்திருக்கிறார்கள், இப்படி நடந்து கொள்கிறார்கள், என்ன தீர்வு என்று கேட்ட நேரத்தில் அந்த எழுத்தாளர் சொல்கிறார், அவங்கள எல்லாம் நடு ரோட்ல சுட்டு பொசுக்கணும். இந்த இடத்துல நாம் கொஞ்சம் நிதானித்து யோசிக்கிறோம். உங்களுக்கு கோபம் வரும் பொழுது கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். உங்களுக்கு கோபம் வரல அப்படின்னா அவன் மீது இரக்கம் காட்டணும். கடுமையான கோபம் வரும்போது என்ன செய்யணும்? அவனை சுட்டு பொசுக்கணும், நடு ரோட்டில் விட்டு சுடணும். கோபம் இல்லை, நமக்கு பாதிப்பு இல்லை, அல்லது நமக்கு கோபம் வரல அப்படின்னா இஸ்லாம் சொல்லக்கூடியது மிக மோசமான சட்டம்.
ஒவ்வொரு நேரத்திலும் நீங்கள் அறிந்திருக்கலாம், நிர்பயா வழக்கிலிருந்து டெல்லியில் ஏற்பட்ட 2012 அந்த மருத்துவ மாணவி நிர்பயா வழக்கிலிருந்து நீங்கள் பார்த்திருக்கலாம், அதிகமான நமக்கு யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிரியாக இருப்பார்களோ அவர்கள் கூட பார்லிமெண்ட்ல சொல்லப்பட்ட செய்தி, மற்ற பொதுக்கூட்டங்களில் சொல்லப்பட்ட செய்தி, இஸ்லாமிய தண்டனை இருந்தால்தான், சவுதியை போன்று மரண தண்டனை இருந்தால்தான் இந்த குற்றங்களை தடுக்க முடியும் என்று சொன்னார்கள். அது நாம சொல்லல, யாரு முஸ்லீம் இஸ்லாத்தையும் முஸ்லீம் அழிக்க வேண்டும் என்று இருந்தார்கள் அவர்களுடைய வாயிலே வந்தது. காரணம், இஸ்லாம் ஒரு விஷயத்துக்கு தீர்வு கொடுக்குமேயானால் அதுதான் தீர்வு. நாம நினைக்கிறோம் இது நடைமுறைக்கு சரியா வராது, இது சாத்தியப்படாது. சாத்தியப்படாதனால தான் நம்ம பின்தங்கி இருக்கிறோம். அந்த சட்டத்தை நிறைவேற்றாதனால தான் நம்ம பின்தங்கி இருக்கிறோம். உலகம் இன்னைக்கு இவ்வளவு ஃபித்னாக்களிலேயும் இவ்வளவு குழப்பத்திலேயும் இருக்கிறது என்று சொன்னால் சரியான சட்ட திட்டங்கள் கிடையாது. சில ஊர்களை நம்ம ரொம்ப என்ன செய்யறோம், சில நாடுகளை ரொம்ப வரவேற்று சொல்றோம். ஆனா அதே நம்ம நாட்டில் இருந்துச்சுன்னா அதை ஏத்துக்கிற மாட்டோம். உதாரணத்துக்கு நீங்க பல நாடுகளுக்கு போனவங்க இருக்கலாம். சிங்கப்பூரை பத்தி சொல்லும்போது எவ்வளவு பிரமாதமா சொல்லுவாங்க. ரோட்ல எச்சி கூட துப்பக்கூடாது, ஃபைன் போடிச்சிருவாங்க, ஃபைன் அடிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ அதே அந்த விஷயத்தை நம்ம இந்தியாவில் அமல்படுத்த முடியுமான்னு முடியாது. இன்னொரு நாட்டில் நடக்கிறது நம்ம பாராட்டுறோம், ஆனால் அதே விஷயத்தை நம்ம நாட்டில் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா அதை வெறுக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு சாதகமாக இருக்கும்போது எல்லாம் மனிதன் என்ன செய்கிறான், அதற்கு தகுந்தாற் போல் பேசிக்கொண்டே இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையான வழிகாட்டுதலை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். இஸ்லாம் வழங்கு மரண தண்டனைகளுடைய காரணிகளை நாம் எடுத்து பார்ப்போம். ஆனால் அவ்வளவு மனித சமுதாயத்துக்கு தேவையானது. சரியாக நாம் அதை கடைபிடிப்போமையானால் இந்த உலகத்தில் எந்த குழப்பத்துக்கும் வேலை இல்லை. சொல்லப்போனால் கொலை விஷயமாக பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த ஆயத்தினுடைய அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், வலக்கும் ஃபில் கிசாசி ஹயாத்துன், பழிக்கு பழி வாங்குவதிலே கிசாசிலே உங்களுக்கு வாழ்வு இருக்கிறது. குர்ஆன் இப்படி சொல்லுகிறது. அது என்ன பழிக்கு பழி, ஒருத்தர் கொலை செஞ்சாரு அதுக்கு பகரமா இன்னொருத்தர் கொலை செஞ்சாச்சு, இதுல என்ன வாழ்வு இருக்கிறது, என்ன வாழ்வு இருக்கிறது? யோசித்து பார்த்தால் அநியாயக்காரன் அட்டுழியக்காரன் ஒரு இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டால் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த வாழ்வு கிடைக்கிறது. அதைத்தான் குர்ஆன் சொல்லுகிறது. பழிக்கு பழி நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா என்ன செஞ்சிடும், எல்லாம் கிடைச்சிடும். நாம நினைக்கிற பழிக்கு பழி கிடையாது. இஸ்லாத்துல பழிக்கு பழி வாங்க சொல்லியிருக்கு அப்படின்னா ரொம்ப கரெக்டா இருக்கணும். இன்னொரு வசனத்துல வரும், பல்லுக்குனா பல்லு, கண்ணுக்குனா கண்ணு, காதுனா காது. ஒருத்தர் காதை உடைச்சு போட்டாரு, கண்ணை உடைச்சு பல்ல உடைச்சிட்டாருன்னா அவரை போய் நம்ம காதை உடைச்சிடக்கூடாது. எந்த உறுப்பு அந்த உறுப்புன்னு அல்லாஹ் என்ன செய்யும், வசனத்துல சொல்லி காட்டுவான். இப்படியெல்லாம் நிபந்தனைகளோடு குற்றவாளிகள் என்ன செய்யும், திருந்த வேண்டும். இதே போன்ற குற்றம் இனிமேல் நடக்கக்கூடாது என்பதற்காக இஸ்லாமிய ஷரியத்து சட்டம் ஆக உச்சமாக சில குற்றங்களுக்கு மரண தண்டனை விதித்திருக்கிறது. அதில் குறிப்பாக கொலை, விபச்சாரம், அதே போன்று கற்பழிப்பு, பலாத்காரம். இந்த 3 விஷயத்தையுமே நீங்க எடுத்துக்கிறீங்களேன். உதாரணத்துக்கு இந்த 3 விஷயத்துக்கும் சரியான இந்த தண்டனை இருக்குமே ஆனால் நிச்சயமாக என்ன செய்ய மாட்டான், மனிதன் கொஞ்சம் கட்டுப்பாடுக்கு வந்துடுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு தவறு செஞ்சுட்டு வந்து ஒரு சஹாபி மாயிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபி, இந்த சம்பவம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். தவறுதலாக மனிதன் என்ற அடிப்படையில் தவறுதலாக நடந்து விட்டது, விபச்சாரம் என்ற ஒரு தவறை செய்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஓடோடி வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ் தஹீர்னி, என்னை தூய்மைப்படுத்துங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன தூய்மைப்படுத்த? இப்போ அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுப்பா. மறுபடியும் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் என்னை தூய்மைப்படுத்துங்க. மாயிஸ் ரலியல்லாஹு தஆலான்னு கேட்குறாங்க, என்னை தூய்மைப்படுத்துங்க யா ரசூலல்லாஹ், நான் தவறு செய்து விட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் அனுப்புறாங்க. 3 முறை அனுப்பிவிட்டார்கள். 4வது தடவை மாயிஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல போய் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் என்னை தூய்மைப்படுத்துங்க. அப்பதான் கூப்பிட்டு கேட்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாயிஸ் அவர்களே நீங்க என்ன தவறு செஞ்சீங்க? யா ரசூலல்லாஹ் நான் ஜனைத்து, நான் விபச்சாரம் புரிந்து விட்டேன் யா ரசூலல்லாஹ்.
நடுங்கி போய் பயந்தவர்களாக அச்சப்பட்டவர்களாக மாயிஸ் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டுட்டு மறுபடியும் சொன்னாங்க, உனக்கு என்ன பைத்தியமா, உனக்கு என்ன புத்தி சரியில்லையா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அளவுக்கு பிறர் மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க, பிறர் மேல மரியாதை வைத்திருந்தார்கள். இன்னைக்கு நம்ம சாதாரண விஷயத்தை தூக்கி என்ன செஞ்சோம், அவதூறு தூக்கி அள்ளி போட்டுறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன்னு, அவதூறு சொன்னோம்னா அதிகபட்ச தண்டனை. ஒரு விஷயத்தை நம்ம அவதூறு சொல்லிட்டோம் அப்படின்னா ஆகப்பெரிய தண்டனை அவருக்கு கிடைக்கும், சாதாரண விஷயம் இல்லை. அவதூறு யார் மீது சொல்லப்பட்டதோ அந்த அவதூறு சொல்லப்பட்டவனுடைய அந்த மன வருத்தம் மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணிடணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அவதூறு மட்டும் யாரையும் சொல்லிடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, நேரடியாக வந்து சொன்னவங்க இடத்துல மாயிஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்ககிட்ட சொல்றாங்க, இல்லை நீங்க உங்களுக்கு என்ன எதுவும் கொஞ்சம் சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஹதீஸ்ல அந்த வார்த்தை தான் வருது. மறுபடியும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இப்படி கேட்குறாங்க, எதுவும் கொஞ்சம் எதுவும் மது இது அறிந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உள்ளவங்களை என்ன செய்யறாங்க பார்க்க சொல்றாங்க. ஒருத்தர் வந்து பார்த்துட்டா, யார சொல்லலாம் எந்த இதுவும் இல்லை. ஏன்னா இப்படிலாம் அவங்க யோசிக்கிறாங்க. கடைசியாக மீண்டும் மீண்டும் யார சொல்லலாம், நான் இப்படி ஒரு தவறை செய்து விட்டேன், எனக்கு தௌபா வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நான் குற்றமற்றவனாக செல்ல வேண்டும், எனக்கு நீங்க தண்டனையை நிறைவேற்றுங்க. தண்டனை சாதாரண தண்டனை இல்லை, அவங்க கேட்டு வந்த தண்டனை மரண தண்டனை. விபச்சாரம் முடிஞ்சுதான் மரண தண்டனை நிறைவேற்றணும். மாயிஸ் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யறாங்க, யார சொல்ல எனக்கு தண்டனை நிறைவேற்றுங்கன்னு வந்து நிற்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு பிறகு என்ன செஞ்சாங்க, நல்லா உறுதிப்பட கேட்டுக்கிட்டு அவர்களுக்கு அந்த தண்டனையை நிறைவேற்றினார்கள். என்ன தண்டனை? கல்லால எரிஞ்சு கொல்றது, அதுதான் தண்டனை. இன்னைக்கு விபச்சாரம் எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டு இருக்கிறது, விபச்சாரம் எவ்வளவு பெரிய பாவம்னே தெரியல நம்முடைய இஸ்லாமிய மக்களுக்கு. மற்றவங்களை பத்தி பேச்சு இல்லை. காஃபிர்களுக்கு எல்லாமே ஹலால், காஃபிர்களுக்கு வட்டி ஹலால், வட்டியை வருமானமா நினைக்கிறாங்க காஃபிர்கள். உண்மைதானே? காஃபிர் என்ன நினைப்பாங்க, ஃபைனான்ஸ் பண்ணி வட்டி வர்றத வருமானம். விபச்சாரம் புரியுது பெரிதல்ல, மது அருந்துவது சர்வ சாதாரணம் காஃபிர்களை பொறுத்தவரை. ஆனா ஒரு இஸ்லாமியன் எவ்வளவு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தண்டனையை நிறைவேற்றினாங்க. அந்த நேரத்தில் மக்கள் எப்போதும் ரெண்டு தரப்பாக தானே இருப்பாங்க. அந்த நேரத்தில் மக்கள் சொன்னாங்க, ஒரு தரப்பினர் ஹலக், நாசமா போட்டு இன்னும் இப்படி நடந்துக்கிட்டாரு மாயிஸ் இப்படி நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு தரப்பினர் சொன்னாங்க, அவருக்கு அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பான், அவர் இங்கேயே என்ன செஞ்சிட்டாரு, அவர் தண்டனையை பெற்று விட்டார், தௌபா செய்து விட்டார் என்றார்கள். இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாயிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த சஹாபியை பற்றி நம்ம சொல்லணும்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இதுல மாற்று கொள்கை உடையவர்கள் ரொம்ப சர்வசாதாரணம் என்ன செய்து போயிட்டாங்க, எல்லாரும் தவறு செய்யக்கூடியவங்க தான், சஹாபாக்களும் தவறு செய்யக்கூடியவங்க தான் அப்படிங்கிற சஹாபாக்களை பற்றி ரொம்ப தரக்குறைவா பேசக்கூடிய சூழ்நிலைலாம் இருந்தது. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். சஹாபாக்கள் உன்னதமானவர்கள், தவறு நடந்து விட்டது, அந்த தண்டனைக்கு போய் நின்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கல்லால் எரிந்து கொல்லப்பட்டதற்கு பிறகு மக்களிடத்துல சொன்னாங்க, மாயிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய அந்த தௌபா இருக்கிறதே, அந்த தௌபாவை நாம் பங்கு பிரித்து கொடுத்தால் முழு சமுதாயத்துக்கும் பங்கு பிரித்து கொடுக்கலாம், அவ்வளோ பெரிய தௌபா செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அவ்வளோ பெரிய சோபனத்தை பெற்றவர்கள் மாயிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த நேரத்தில் நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே தானே முன் வந்து நான் இன்ன தவறு செய்து விட்டேன், எனக்கு அந்த தண்டனையை மரண தண்டனை நிறைவேற்றுங்கள் என்று சொன்ன வரலாறு இருக்கிறது. இதே போன்றுதான் இன்னொரு பெண்மணி, அந்த பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து நிற்கிறாங்க. வந்து நின்றுட்டு சொல்றாங்க, யார சொல்ல நான் இதே மாதிரி விபச்சாரம் பண்ணிட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் அதே மாதிரியே திருப்பி போச்சுன்னாங்க. அந்த பெண்மணி கேட்டாங்க, என்னைய மாயிஸ் மாரியா ரலியல்லாஹு தஆலா அவங்கள மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா, நான் வயிற்றுல கர்ப்பமா இருக்குன்னு சொன்னாங்க அந்த பெண்மணி. கடைசியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா, இப்பெல்லாம் உனக்கு தண்டனையை நிறைவேற்ற முடியாது, நீ போய் திரும்பி வா, குழந்தையை பெற்றுட்டு வா. குழந்தையை பெற்று எடுத்துட்டு வந்தாங்க. இப்போது பால்குடி பருவம்,
அந்த பாலூடி பருவம் முடியட்டும், பிறகு தண்டனை நிறைவேற்றிக் கொள்ளலாம். அந்த பெண்மணி சும்மா இல்லை, அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு பிறகு மறுபடியும் வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரும் சொன்னாங்க தண்டனை நிறைவேற்றுங்க. சஹாபாக்களுடைய காலத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு சர்வ சாதாரணமாக விபச்சாரத்துடைய தூண்டுதல் எவ்வளவு இருக்கிறது, ஆபாசங்கள் எவ்வளவு இருக்கிறது, வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இடத்துல எவ்வளவு தவறுகள் நடக்கிறது. ஆனா இது எவ்வளவு பெரிய தவறு இந்த சமுதாயம் உணரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த பெண்மணி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய குழந்தையும் பால் குடிய மறந்துருச்சு, ரெடி ஆயிட்டாங்க, எனக்கு தண்டனை நிறைவேற்றுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு அந்த மரண தண்டனையை, கல்லால் இருந்து கொள்ளக்கூடிய தண்டனையை நிறைவேற்றினார். இப்படியாக இஸ்லாம் எதை செய்கிறதோ அதற்கு நிறைய காரணம் இருக்கிறது, சமுதாயத்துடைய பயன் அதிகம் இருக்கிறது. இன்னைக்கு குற்றவாளிகளுக்கு தரப்படுகின்ற அந்த தண்டனை இருக்கிறது சமூகத்திற்கு ஒரு படிப்பனையாக அமைய வேண்டும். அதனால தான் குற்றவாளிக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது, அதை ஒளிச்சு மறைச்செல்லாம் கொடுக்கக்கூடாது. மொத்தமாக வெட்ட வெளியில ஒரு தரப்பு மக்கள் பார்க்கும்படியாக அதை செய்யணும். வல் யஷ்ஹத் அதாபஹுமா தாயிஃபத்தும் மினல் முஃமினீன், ஒரு கூட்டம் பார்க்கணும் இருந்து, அப்பதான் இந்த பயம் வரும். அப்பதான் சமுதாயத்தை குற்றத்திலிருந்து தப்பி காப்பாற்ற முடியும். இல்லை அப்படின்னா, தண்டனை சரியாக இல்லை அப்படின்னா எதுவுமே செய்ய முடியாது. நீங்க சமீபத்தில் நீங்க இந்த மரண தண்டனை அந்த வழக்கு சம்பந்தமா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஜெயராஜ் பென்னிக்ஸுடைய அந்த வழக்கு கடந்த 2020 நடந்த அந்த வழக்கு, கொல்லப்பட்டது கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆயிடுச்சு. கொரோனா காலத்தில் அந்த லாக்டவுனில் அந்த கடைகள்லாம் அடைக்க சொல்லி என்ன செய்வாங்க, காவல்துறைகள் நம்மளை என்ன செய்வாங்க, கொஞ்சம் எச்சரிக்கை பண்ணுவாங்க. அப்பொழுது அதே மாதிரி அந்த கடைக்காரரும் எச்சரிக்கை பண்ண நேரத்தில் அந்த தந்தை பிள்ளை 2 பேரையுமே காவல்துறை தன்னுடைய ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் கடுமையான முறையில் தாக்கி அடுத்த 2 நாள்ல என்ன செஞ்சு போனாங்க, தந்தையும் பிள்ளையும் மகனும் இறந்து போனாங்க. உண்மையிலேயே ஒரு குடும்பத்தில் மிகப்பெரிய பேரிழப்பு, மிகப்பெரிய சிரமம், மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியது தமிழ்நாட்டில். அது மட்டுமல்ல, அதை தொடர்ந்து 6 ஆண்டு காலத்துக்கு பிறகும் கூட அந்த அதிர்வலைகள் மக்களிடத்தில் இருந்து கொண்டுதான் இருந்தது. அதை பற்றி பேசும்போதெல்லாம் அது சார்ந்த ஏதாவது ஒரு வழக்கு வறுமையானால் இதையும் என்ன செய்வாங்க, பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. கடைசியாக சமீபத்தில் அதனுடைய தீர்ப்பு, இரட்டை மரண தண்டனை விதித்து 9 பேருக்கு என்ன செஞ்சிருக்காங்க, நீதிபதி தீர்ப்பளித்திருக்கிறார். இவ்வளவு ஒரு பெரிய தீர்ப்பை அளிப்பதற்கான காரணம் என்ன? இது போன்று இனி நடக்கக்கூடாது, இது போன்று யாரும் என்ன செய்யக்கூடாது, காவல்துறையினால் பாதிக்கப்படக்கூடாது என்றுதான் ஒரு பெரிய தீர்ப்பு அந்த நீதிபதி வழங்கியிருக்கிறார். இன்று எல்லோரும் பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆனால் இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய நியதியும் அதுதான். இது போன்று இனிமேல் நடக்கக்கூடாது என்ற ஒரு விஷயத்திற்காகவும், அதே போன்று சமுதாயம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த இஸ்லாம் மரண தண்டனையை ஆதரிக்கிறது, மரண தண்டனை கொடுக்க சொல்கிறது. அதே நேரத்தில் நிபந்தனைகள் உண்டு. சும்மா சாதாரணமாக என்ன செஞ்சிட முடியாது, கொடுத்துட முடியாது. ஒருத்தர் விபச்சாரம் பண்றாரு, பண்ணால் 4 சாட்சி வேணும். விபச்சாரம் செஞ்ச உடனே என்ன செஞ்சிட முடியாது, மரண தண்டனை கொடுத்துட முடியாது. கண்ணால் பார்த்த 4 சாட்சி வேணும். 4 சாட்சிகள் இருந்தால் மரண தண்டனை, 4 சாட்சி இல்லைன்னா வேறு விதமான தண்டனை. அதே மாதிரி தான் தவறு யாரு செய்தாலும் தண்டனை கிடைக்க வேண்டும். இஸ்லாத்தின் மிக முக்கியமான ஒரு கோட்பாடு. இதெல்லாம் நம்ம மற்ற மாற்று மத சகோதரருக்கு எடுத்து சொல்லணும். இஸ்லாத்தில் நீதித்துவம் எப்படி தெரியுமா, தவறு யாரு செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். ஏழை பணக்காரன் எந்த விதமான பாகுபாடும் இருக்கக்கூடாது. ஆள்பலம், இவன் பணக்காரன், ஆள்பலத்தோடு உள்ளவன், எந்த ஒரு காரணத்தை வைத்தும் தண்டனை என்ன செய்யறது, தவிர்க்கப்பட முடியவே முடியாது. இஸ்லாத்துல யாரா இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் தவறு செஞ்சிருந்தா. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே நீங்கள் அதிகமாக கேட்டிருக்கலாம் இந்த ஹதீஸை. மக்சூமி கிளையைச் சேர்ந்த ஃபாத்திமா என்ற பெண்மணி திருடி விடுவார்கள். அந்த திருட்டுக்கு கையை வெட்ட வேண்டும், அதற்கு பரிந்துரை செய்வதற்கு ஒரு சஹாபி வருவார்கள். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை, அந்த சஹாபியிடம் சொல்லுவார்கள், என்னுடைய மகள் சரிகத் ஃபாத்திமத்து பின்த் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஃபாத்திமாவாக என்னுடைய மகளாக இருந்தாலும் கூட லகதத்து ஐயா, அவருடைய கையை நான் வெட்டி இருப்பேன். இன்னைக்கு சொல்ல முடியுமா? நம்ம இந்த வார்த்தையை கூட சொல்ல மாட்டோம். என்னோட மகளா இருந்தாலும் திருடினாலும்ங்கிற வார்த்தையை நம்ம கூட சொல்ல மாட்டோம்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் கூட நான் என்ன செய்வேன், கையை துண்டித்து விடுவேன். காரணம், நீதி எங்கே என்ன செஞ்சிடக்கூடாது, தவறி விடக்கூடாது. தவறு செய்தவர்கள் எப்பேற்பட்ட உயர் கிளையாளர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய உயரத்தில் பதவியில் பெரிய படைபலத்தோடு செல்வத்தோடு இருந்தாலும் சரி, இஸ்லாம் சொல்லித் தரக்கூடிய மிக முக்கியமான செய்தி, தவறு யார் செய்தாலும் கண்டிப்பாக தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் அங்கு சொல்லிவிட்டு சென்றார்கள், என்னுடைய மகளாக இருந்தால் நான் கையை வெட்டி விடுவேன். நீ கியாமத்து நாள் வரை இந்த விஷயம் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கும். மிக முக்கியமான விஷயம். ஆக இஸ்லாத்தில் மரண தண்டனைக்கு ஆதரிக்கிறது என்று சொல்வதை காட்டிலும் இஸ்லாம் மரண தண்டனை வழங்கி சமுதாயத்தை பாதுகாக்கிறது என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த உலகத்தில் அவனுடைய நடைமுறையையும் அவனுடைய சட்டத்திட்டங்களையும் ஏற்படுத்தியிருக்கிறான். அதை சரியாக பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக இந்த சமுதாயம் முழுமையான முறையில் பாதுகாப்பு பெற்ற சமுதாயமாக ஆகுவதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.